நீங்க உங்க வாழ்நாள் முழுசும், அதாவது ரொம்ப சின்ன வயசுல இருந்து கருமமே கண்ணாக இரு அப்படிங்கிற ஒரு பழமொழிய அடிக்கடி கேட்டிருப்பீங்க இல்லையா? கண்டிப்பா. நம்ம வீட்ல பெரியவங்க, குறிப்பா தாத்தா பாட்டி எல்லாம் ஒரு வேலைய சொன்னா அத பத்தி வேற எதுவும் யோசிக்காம கண்மூடித்தனமா செய்யணும்னு சொல்றதுக்கு இத பயன்படுத்துவாங்க. ஆமா. அதாவது ஒரு இயந்திரம் மாதிரி வேலை செய்யணும்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கிற இந்த அர்த்தம் முற்றிலும் தப்புன்னு நான் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஓ! அட! இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம்தான். சொல்லப்போனா இந்த பழமொழிக்கும் அப்படி கண்மூடித்தனமா வேலை செய்யறதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது. உண்மைதான். அதனால தான் இன்னைக்கு நாம சிவயோகி யூடியூப் தளத்துல வெளியான ஒரு ரொம்ப ஆழமான காணொளியோட குறிப்புகளை அலச போறோம். இந்த தேடலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நிச்சயமா. இந்த குறிப்புகள்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த விஷயம் என்னன்னா, இது வெறும் ஒரு பழமொழிக்கான விளக்கம் மட்டும் கிடையாது. மனிதர்களா நாம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம மூளை எப்படி ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்யுதுன்னு நம்ம நம்புறோம், இது மாதிரி பல விஷயங்களை இதுல உடைக்கிறாங்க. ஆமாம். இத படிக்கும்போது எனக்குமே ரொம்ப புதுசா இருந்தது. சரி, நாம இப்போ கொஞ்சம் விரிவாகவே இத பாப்போம். முதல்ல இந்த இருத்தல், அதாவது எக்ஸிஸ்டிங், அப்புறம் வாழ்ந்தல், அதாவது லிவிங், இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு அவங்க சொல்றாங்க. அதாவது ஒரு செயலை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறத விட, நாம முதல்ல மனுஷனா எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்னு புரிஞ்சுக்கணும். உயிரியல் ரீதியா பார்த்தா விலங்குகள் எல்லாமே வெறுமனே இந்த உலகத்துல இருக்கின்றன. ம், விலங்குகள் சர்வைவல் மோட்ல மட்டும்தான் இருக்கும்னு சொல்றீங்களா? சரியா சொன்னீங்க. விலங்குகள் பசிச்சா சாப்பிடும், ஆபத்து வந்தா ஓடும். அது ஒரே ஒரு நேர்கோட்ல பயணிக்கிற விஷயம். ஆனா மனிதன் வாழ பிறந்தவன். வாழ்தல் அப்படிங்கிறது விருப்பத் தேர்வுகள், அதாவது ஆப்ஷன்ஸை தேர்ந்தெடுக்கிறது. ஓ, ஆப்ஷன்ஸ். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அந்த குறிப்புகள்ல இருந்தது. நான் சொல்லட்டுமா? கண்டிப்பா, சொல்லுங்க. இப்ப நம்ம பிரியாணி சாப்பிட்றோம்னு வைங்க. வெறுமனே சாப்பிடாம கத்திரிக்காய் தொக்கு, வெங்காய பச்சடி அப்படின்னு பல ஆப்ஷன்ஸ் வச்சு ரசிச்சு சாப்பிட்றோம். இல்ல ராத்திரி நேரத்துல செரிக்காதுன்னு தோணுச்சுன்னா, அட பிரியாணி வேணாம், கஞ்சி குடிக்கலாம்னு முடிவு பண்றோம். ஆமா, அதுதான் வாழ்தல். தனக்கு முன்னாடி இருக்கிற ஆப்ஷன்ஸ ஆராய்ந்து முடிவு பண்றது. ஆனா எத்தனை ஆப்ஷன்ஸ் இருந்தாலும், இல்ல இல்ல எனக்கு கஞ்சிலாம் வேணாம், என் பழக்கம் பிரியாணி தான், நான் அதைத்தான் சாப்பிடுவேன்னு ஒருத்தர் பிடிவாதம் பிடிச்சா, அவர் வெறுமனே இருத்தல் நிலையில இருக்காருன்னு அர்த்தம். அட ஆமாம்ல. நிச்சயமா மனித மூளை எப்பவுமே புதுசா யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் படும். அதனால ஒரு பழக்கத்தை உருவாக்கிட்டா ஆட்டோ பைலட் மோடுல போயிடும். மழை வெயில்னு எதுவுமே இல்லாதப்போ கூட சில பேர் அக்கல்ல கொடைய வச்சுட்டே கார்ல ஏறுவாங்க, பாத்திருக்கீங்களா? ஆமாமா, நிறைய பேர் அப்படி செய்வாங்க. அதே மாதிரி பஸ்ல காலி இடம் இருந்தாலும் பழக்க தோஷத்திலே அடுத்தவங்களை இடிச்சிட்டு நிப்பாங்க. இது எல்லாமே சிந்திக்காம வெறும் இருப்பில் மட்டும் இருக்கிற நிலைதான். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இந்த தேக்க நிலை நம்ம அன்றாட பழக்க வழக்கங்கள்ல மட்டும்தானா, இல்ல நம்ம நம்பிக்கைகள்லயும் இருக்கா? ஏன்னா மூலக்குறிப்புல சில மத ரீதியான உதாரணங்கள்லாம் வந்திருக்கே. ம்ம். இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இங்க நாம ஒரு விஷயத்தை எந்த சார்பும் இல்லாம ரொம்ப நடுநிலையா பார்க்கணும். இது எந்த மதத்தையும் ஆதரிக்கிறதோ அல்லது எதிர்க்கிறதோ கிடையாது. மனித மனத்தோட இறுக்கத்தை விளக்குறதுக்கான ஒரு உளவியல் உதாரணம் தான் இது. அதாவது மனுஷங்க எப்படி புது ஆப்ஷன்ஸை ஏத்துக்க மறுக்கறாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க இல்லையா? சரியா சொன்னீங்க. ஒரு இந்து பைபிள படிக்க மறுக்கிறதோ அல்லது ஒரு கிறிஸ்தவர் மற்ற வேதங்களை சாத்தான்னு ஒதுக்குறதோ, ஒரு இஸ்லாமியர் இயேசுவ இறைவனின் தூதர்னு ஒரு வட்டத்துக்குள் சுருக்கிறதோ, இது எல்லாமே ஒரு உதாரணம் தான். ஓஹோ, தனக்கு பழக்கம் இல்லாத விஷயங்களை தேடி போக மனுஷங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. அதனாலதான் தங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்திலேயே அந்த இருத்தல் நிலையிலேயே தேங்கி நின்னுடுறாங்க. ஆமா, 100க்கு 100 உண்மை. புதுசா ஒரு ஆப்ஷனை தேடுறது மூளைக்கு கொஞ்சம் வேலை. அதனால அது அப்படியே நின்னுடுது. ஆனா ஒண்ணு, இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வருது. நாம தினமும் காலையில எழுந்திருச்சு ஒரே கப்ல காஃபி குடிச்சிட்டு ஒரே பாதையில வாக்கிங் போறதெல்லாம் இருத்தல் அப்படின்னு நம்ம குறைச்சு மதிப்பிட முடியுமா? சில நேரத்துல எந்த ஆப்ஷனும் இல்லாம ஒரே ரொட்டீனா பண்றது ஒரு நிம்மதியை தருமே. அட, இது ரொம்ப ஆரம்பாவி கேள்விதாங்க. இங்க ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னன்னா, ரொட்டீனா ஒரு வேலையை செய்யறது தப்பில்ல. ஆனா அந்த வேலையை எப்படி செய்றீங்க அப்படிங்கறது தான் முக்கியம். அதாவது அதுல ஒரு விழிப்புணர்வு இருக்கணும்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. வாக்கிங் போகும்போது காத்த உணர்ந்து மரங்களை பார்த்து நடந்தீங்கன்னா அது வாழ்தல். ஆனா நேத்து ஆபீஸ்ல நடந்த சண்டைய மனசுக்குள்ள ஓட்டிட்டு ரோபோ மாதிரி நடந்தீங்கன்னா அது வெறும் இருத்தல். சரியா சொன்னீங்க. சரி, நாம இப்போ பல ஆப்ஷன்ஸை தேர்ந்தெடுத்து வாழ முடிவு பண்ணிட்டோம். ஆனா அந்த ஆப்ஷன்ஸ் நாம எப்படி அனுபவிக்கிறோம், இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஆமா,
நாம எல்லாரும் ஒரே நேரத்துல பல ஆப்ஷன்ஸா அனுபவிக்கிறதா நினைச்சிட்டு இருக்கோம். அதாவது மல்டி டாஸ்கிங். ஆனா நரம்பியல் ரீதியா பார்த்தா ஒரு மனிதனால ஒரே நேரத்துல 2 வேலைகளை செய்யவே முடியாது. அது ஒரு மிகப்பெரிய மாய. என்னது? செய்யவே முடியாதா? ஆனா இப்போ நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. நான் சாப்பிட்டுக்கிட்டே தான் டெய்லி டிவி பார்க்கறேன். நிறைய பேர் இப்படி தான் பண்றாங்க. நாம 2 வேலையும் ஒண்ணா தானே பண்றோம். இல்ல. இங்கதான் நம்ம மூளை நம்மள ஏமாத்துது. மூளை வந்து ஒரு நொடி உணவுல, அடுத்த நொடி டிவில அப்படின்னு தன்னோட கவனத்தை மாத்தி மாத்தி பயணிக்குது. இத வந்து கான்டெக்ஸ்ட் ஸ்விட்சிங் அப்படின்னு சொல்வாங்க. ஓ, அதாவது கம்ப்யூட்டர்ல நிறைய விண்டோஸ் ஓபன் பண்ணி வச்சா ப்ராசஸர் ஒவ்வொன்னுக்கும் கொஞ்சோண்டு மெமரியை மாத்தி மாத்தி கொடுக்கும். கடைசில சிஸ்டம் ஹேங் ஆயிடும். அது மாதிரி சொல்றீங்களா? ஆஹா, அருமையான உதாரணம். இந்த டைம் டிஃபரன்ஸ் வந்து மைக்ரோ செகண்ட்ல நடக்கிறதால நாம 2 வேலையும் ஒன்னா செய்யறதா ஒரு பொய் உருவாகுது. அப்போ உணவுல கவனம் போகும்போது டிவில என்ன ஓடுதுன்னு நமக்கு தெரியாது. டிவில கவனம் போகும்போது சாப்பாட்டுல கசப்பு இருக்கா இல்ல ஏதாச்சும் பூச்சி விழுந்திருக்கான்னு கூட தெரியாம நம்ம முழுங்கிடுவோம். நிச்சயமா. இதையும் அந்த காணொளியில ரொம்ப தெளிவா சொல்றாங்க. அதனால ஒரு உண்மையான யோகி அல்லது ஞானி வந்து டிவி பார்த்தா டிவிய மட்டும்தான் பாப்பாரு. சாப்பிட்டா சாப்பாட்ட மட்டும்தான் கவனிப்பாரு. ஆனா ஒரு நிமிஷம், இன்றைய இந்த வேகமான உலகத்துல மல்டி டாஸ்கிங் செய்யாம இருக்க முடியுமா? இப்போ நான் வண்டி ஓட்டுறேன்னு வைங்க, நான் ரோட்டையும் பார்க்கணும், பக்கவாட்டு கண்ணாடியும் பார்க்கணும், கியர் மாத்தணும். இதுல நான் ரோட்டை மட்டும்தான் பார்ப்பேன்னு சொன்னா ஆக்சிடென்ட் தான் ஆகும். இது ஒரு பெரிய கண்ணோட்டத்துல இணைச்சு பார்த்தாதான் புரியும். வண்டி ஓட்டுறது அப்படிங்கிறது பல சின்ன வேலைகளோட தொகுப்பு கிடையாது. அது வண்டி ஓட்டுதல் அப்படிங்கிற ஒரே ஒரு செயல். ஓஹோ, அதாவது அது சிதறிய கவனம் கிடையாது. குறுக்கே ஒருத்தர் வந்தா பிரேக் பிடிக்கிறது, அந்த சூழ்நிலைக்கு தேவையான ஒரு ரியாக்ஷன். ஆமா, அது வந்து ஒரு ஃப்ளோ ஸ்டேட். ஒரு புள்ளில உங்க முழு கவனமும் குவிஞ்சிருக்கு. தேவைப்படும்போது அந்த முழு கவனத்தையும் செலுத்துறது தான் இங்க நோக்கம். சரி, இப்படி முழுமையான கவனத்தை செலுத்த நமக்கு உதவுறது எது? நம்மளோட புலன்கள், அதாவது சென்சஸ். முக்கியமா நம்ம கண்கள். இதை வச்சுதான் இந்த தேடலோட முக்கிய பழமொழியே உருவாகியிருக்கு. சொல்லப்போனா நம்ம உடற்கூறியல் தத்துவமே ஒரு பெரிய ஆச்சரியம்தான். இயற்கை ஏன் நமக்கு 2 கண்கள், 2 காதுகள், 32 பற்களை கொடுத்திருக்கு? கண்டிப்பா, இதெல்லாம் ஏதோ ரிப்பேர் ஆனா மாத்துறதுக்கு வச்சிருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் கிடையாது. ஆமாம், ஒரு காட்சியோட ஆழம், அகலம் இதெல்லாம் துல்லியமா தெரியணும்னா 2 கண்கள் தேவை. அதே மாதிரி எந்த திசையிலிருந்து சத்தம் வருது, அது என்ன சத்தம்னு கண்டுபிடிக்க 2 காதுகள் தேவை. உணவு அரைக்க 32 பற்கள் தேவை. ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை அந்த குறிப்புல சொல்லியிருந்தாங்க. 32 பற்கள் சேர்ந்து வேலை செஞ்சாலும் நாம பல்ல விளக்குன அப்படின்னு உரிமையில தான் சொல்றோம். பற்களை விளக்குனேன்னு சொல்றதில்ல. சரியா கவனிச்சிருக்கீங்க. பல உறுப்புகள் இருந்தாலும் செயல் ஒண்ணுதான். அதே லாஜிக் தான் கண்கள் 2 இருந்தாலும் பழமொழியில கருமமே கண்ணாயிரு, அதாவது ஒருமையில தான் சொல்லியிருக்காங்க. கண்களாக இருன்னு சொல்லல. அட ஆமாம்ல, ஒருமையில தான் வருது. அதுக்கு என்ன காரணம்னு சொல்றாங்க? ஏன்னா நாம இந்த உலகத்துல கத்துக்கிற விஷயங்கள்ல 90% கண் வழியா தான் நடக்குது. விழிப்புணர்வு அப்படிங்கறதே ஒரு முழுமையான பார்வைதான். ஓ, இப்போ எனக்கு அந்த பிறவிலேயே கண் தெரியாத ஒருத்தரோட உதாரணம் ஞாபகம் வருது. ஆமா, கண் தெரியாத ஒருத்தர்கிட்ட போய் கருப்பு நிறம் எப்படி இருக்குன்னு நாம கைகள் ஆட்டி விளக்கவே முடியாது. உண்மைதான், அவருக்கு அந்த அனுபவமே இல்ல. அது மாதிரி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க தயாரா இல்லாத ஒருத்தருக்கு எவ்வளோ பெரிய தத்துவத்தை சொன்னாலும் புரிய வைக்க முடியாது. நாம எவ்ளோ விஷயங்களை நம்ம கண்களை தாண்டி பார்க்க தவறுறோம்னு நினைச்சா ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பா. இப்போ கண்கள், அதாவது கவனம் எப்படி செயல்படுதுன்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்து அந்த கவனம் செலுத்தப்பட வேண்டிய கருமம், அதாவது செயல்னா என்னன்னு நாம உடைக்க போறோம். இங்கதான் எனக்கு ஒரு சிரிப்பு வருது. நாம வழக்கமா கருமம் அப்படிங்கிற வார்த்தையை திட்டதான் பயன்படுத்துறோம். என்ன கர்மமோ இது அப்படின்னு சலிச்சுக்குவோம். ஆனா தூய தமிழ்ல கருமம்னா செயல் இல்லையா? ஆமா, ஆக்ஷன். பேசுறது, மூச்சு விடுறது, பாக்குறது எல்லாமே ஒரு கருமம் தான். ஒரு மனிதன் இருந்து போகலாம். ஆனா அவன் எழுதின புத்தகம் அல்லது அவன் செஞ்ச கருமம் அப்படியே இந்த உலகத்துல வாழும். ஓ, ஆக எதிர்ட்டல்ல என்னதான் அர்த்தம்? நம்ம செயல்கள் எப்படி நம்மள தாண்டி பயணிக்குது? அதாவது நாம செய்யற செயல் ஒரு காலடி தடம் மாதிரி. இங்கதான் அந்த காணொளியில ஒரு பழைய பாடலை ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாங்க. மனிதன் போன பாதைய மறந்து போகலாமா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல. ஆமாமாம், ரொம்ப ஃபேமஸான பாட்டு. அதை ஏன் விமர்சிக்கிறாங்க? ஏன்னா மனிதன் போன பாதையிலேயே நாம திரும்ப திரும்ப போயிட்டு இருந்தா இன்னைக்கு நம்ம வீட்ல மின்விசிறியோ ஏசியோ ஃப்ரிட்ஜோ வந்திருக்காது. நாம இன்னும் பனை ஓலையில தான் விசிறிட்டு இருப்போம்.
கண் போன போக்குல தான் நாம புதிய பாதைகளை உருவாக்கணும். ஓஹோ, அப்போ கருமமே கண்ணாக இரு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சாதித் தொழில அப்படியே செய்யறதோ இல்ல முந்தைய தலைமுறை செஞ்சத கண்மூடித்தனமா பின்பற்றதோ கிடையாது. நீ எந்த புதிய செயலை செஞ்சாலும் அதுல உன் முழு கவனமும் இருக்கணும்னு சொல்றாங்க. சரியா புடிச்சிட்டீங்க. ஒரு நிமிஷம், அப்போ நம்ம பழைய பாதைகளை முற்றிலுமா உடைக்கணும்னா மரபுகளுக்கு இங்க மதிப்பே இல்லையா? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. பழைய பாதைகள் எல்லாமே தப்புன்னு அவங்க சொல்ல வரல. ஆனா எதையும் நாம குருட்டுத்தனமா பின்பற்றக்கூடாது. அதாவது கண்மூடித்தனமா ஏத்துக்க கூடாது. ஆமா. இப்போ ஒரு நடைமுறை உதாரணம் சொல்றேன். யாரோ ஒருத்தர் வாட்ஸ்ஆப்ல கூகுள் பேல பணம் மோசடி நடக்குது, இதை எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கன்னு ஒரு மெசேஜ் அனுப்புனா, நாம உடனே பதறிப்போரி அத பத்தி யோசிக்காம கண்மூடித்தனமா எல்லார் குரூப்லயும் ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். அதுதான் தப்பு. அதோட உண்மைத்தன்மையை நாம தேடணும். நம்ம அறிவை பயன்படுத்தணும். அதுதான் கருமமே கண்ணாக இரு. அடடா, ரொம்ப தெளிவான விளக்கம். நாம இப்போ இந்த ஆழமான தேடலோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த முழு விஷயத்தையும் நாம தொகுத்து பார்த்தா, ஒரு செயலை வெறுமனே விருப்பம் இல்லாம இருத்தல் நிலையில செய்யாதீங்க. பல ஆப்ஷன்ஸோட வாழுங்க. அதே மாதிரி மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிற பேர்ல மூளைய குழப்பிக்காம எந்த கர்மத்தை, அதாவது செயலை செஞ்சாலும் அதுல உங்க கண்கள், அதாவது முழு கவனம் இருக்கட்டும். கண்டிப்பா. இத முடிக்கிறதுக்கு முன்னாடி சிவயோகி சொன்ன அந்த கடைசி தத்துவம் ரொம்ப அற்புதமா இருந்தது. ஒரு நல்ல குரு அப்படிங்கிறவர் வெறும் பாஸ்வேர்ட் மட்டும்தான். ஆமா, அறிவு அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு மறைக்கப்பட்ட கோப்பு, அதாவது ஒரு ஹிடன் ஃபைல். குரு சொல்லி கொடுத்தால் அப்படிங்கிறதுக்காக எதையும் அப்படியே நம்பிடாதீங்க. உங்களுக்குள்ளே கேள்விகளை கேட்டு அந்த ஃபைலை நீங்க தான் உங்க விழிப்புணர்வால திறந்து பார்க்கணும். உங்களுக்கான பாதையை நீங்க தான் உருவாக்கணும். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு சிந்தனையை நான் முன்வைக்க விரும்புறேன். நீங்க இன்னைக்கு செய்யற வேலைகள்ல எதை நீங்க முழுமையா அனுபவிச்சு வாழ்ந்து செய்யறீங்க, எதை வெறும் பழக்க தோஷத்துல, அதாவது இருத்தல் நிலையில கடந்து போறீங்க. இதை எல்லாரும் யோசிக்கணும். அடுத்த முறை நீங்க ஒரு தட்டுல சாப்பாட்டை வச்சு சாப்பிடும்போது உங்க கவனம் உண்மையிலே இந்த சாப்பாட்டுல இருக்கா இல்ல உங்க மொபைல் ஸ்கிரீன்ல இருக்கான்னு உற்று கவனிங்க. நீங்க செய்யற உங்க கர்மத்துல உங்க கண்கள் இருக்கா? நிச்சயமா. இந்த ஒரு அற்புதமான சிந்தனையோட உங்களை நாங்க விட்டுட்டு செல்றோம். இந்த தேடல் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுத்திருக்கோன்னு நம்புறோம். நன்றி.